கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே வேதாகம வகுப்பிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதுமே நாம் கடந்த வகுப்புகளிலே தியானித்தோம். பழைய ஏற்பாட்டிலே 1081வது பக்கத்திலே இந்த புத்தகம் இருக்கின்றது. இந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் எப்படியெல்லாம் நினிவேயை அழிக்கப் போகிறார், எப்படியெல்லாம் நினிவேயின் மீது கடவுளுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திலே நாம் சில வசனங்களை தியானிக்க இருக்கின்றோம். இந்த 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எபிரேய வேதாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் ஆரம்பமாகிறது. ஆனால் நம்முடைய வேதாகமத்திலே 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சிதறடிக்கிறவன் என்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்தே அந்த அதிகாரமானது ஆரம்பமாகிறது. மொழிபெயர்ப்புக்கு சற்று வித்தியாசங்கள் காணப்படும், ஆனால் அர்த்தங்கள் மாறாது. சரிதானா? எபிரேய வேதாகமத்தில் ஏன் அப்படி இருக்கு, தமிழ் வேதாகமத்தில் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் கேள்விகள் கேட்கலாம். மொழிபெயர்ப்பு செய்யும் போது சில மாறுதல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். 100க்கு 100 ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியை முழுவதுமாக மொழிபெயர்ப்பு செய்வது என்பது மிக மிக கடினமான காரியம். சரிதானா? ஆனாலும் அர்த்தங்கள் மாறாதபடிக்கு இங்கு நமக்கு தமிழ் வேதாகமத்திலே அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த வசனம் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நினிவேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 15வது வசனம் அதை நீங்க பார்த்தீங்கன்னா யூதாவை பார்த்து ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல. இப்ப 2ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் நினிவேயை பார்த்து பேசுகிறார். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இதுல சிதறடிக்கிறவன் அப்படின்னா அது யாரை குறிக்கிறது? சிதறடிக்கிறவன்னா அது யாரை குறிக்கிறது? வீட்டில் போய் நாகம் புத்தகத்தை வாசித்தீங்களா? இப்பதான் அந்த புத்தகமே எங்க இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது சார். அப்படியா? நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படிதானே? வீட்டில் போய் புத்தகத்தை வாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அது யாரை குறிக்கிறது, ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேளுங்கள். சரியா? சரி, சிதறடிக்கிறவன் என்பது யாரை குறிக்கிறது என்றால், நினிவேயை வீழ்த்தும்படியாக வரப்போகிற எதிராளியை குறிக்கிற வார்த்தை. அப்போ நினிவேயை யார் வீழ்த்தும்படியா வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாபிலோனியர்கள். சரியா? பாபிலோனியர்கள் அல்லது கல்தேயர்கள் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு சில வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேதியர்களும் பாபிலோனியர்களும் சேர்ந்துதான் நினிவேயை வீழ்த்தினார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். சரியா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 612வது ஆண்டிலே நினிவே வீழ்த்தப்பட்டது. இதற்கு சரியாக 115 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாகும் தீர்க்கதரிசி நினிவேயை குறித்து எழுதுகிறார். நினிவே குறித்து நாகும் புத்தகம் எழுதி 115 ஆண்டுக்கு பிற்பாடுதான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. சரியா? குழம்பிக் கொள்ள வேண்டாம், இதை தெளிவாய் மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த சிதறடிக்கிறவன் என்கிற வார்த்தை பாபிலோனியர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு நினிவேயை பார்த்து, எப்பா சிதறடிக்கிறவன் உன்னை பார்த்து வாரான், நீ என்ன செய்யணுமா? அரணை காத்துக்கொள். அரண் என்பது எதை குறிக்கிறது? ஒரு பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற மதில் சுவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. கோட்டை என்று சொல்லுவோம். மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டங்களிலே அவர்கள் இருந்த பட்டணத்தை, அவர்கள் ஆட்சி செய்கிற பட்டணத்தை கோட்டை சுவர்களை கட்டி என்ன செஞ்சாங்க? பாதுகாத்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் அரணை இன்னும் காத்துக்கொள், பலப்படுத்து அப்படின்னு சொல்லுகிறார். வழியை காவல் பண்ணு.
இந்த மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டங்களில் போர் எப்படி நடக்கும்னா, முதல்ல போருக்கு வருகிறவன் நேரடியாக அம்புகளை எய்ய மாட்டான், நேரடியாக வீரர்களை கொண்டு தாக்க மாட்டான். அவன் முதல்ல செய்யக்கூடிய காரியம், இந்த எந்த பட்டணத்தின் மீது போர் தொடுக்க வேண்டுமோ அந்த பட்டணத்துக்கு போகிற வழியை எல்லாம் அடைப்பான். அந்த பட்டணத்துக்கு போகிற வழி எல்லாத்துலயும் தன்னுடைய போர் வீரர்களை கொண்டு நிறுத்தி கொள்வான். ஏன் அப்படின்னா, பட்டணத்துக்கு உள்ள இருக்கிறவங்க வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வெளியே இருந்து யாரும் உள்ள போக முடியாது. அப்ப அவங்களுடைய தேவைகள் அங்கு சந்திக்கப்பட மாட்டாது. ஒரு அவசரமா ஒரு பொருள் வாங்கணும்னா பட்டணத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வரணும்னா வெளியே வந்தா எதிரி என்ன செஞ்சிருவான், நம்மளை தாக்கிடுவான். இதுக்கு பேர் தான் முற்றுகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வேதாகமத்துல முற்றுகை இட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய முறை நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா? அந்த முற்றுகைனா இதுக்கு பேர் அதுதான். அந்த பட்டணத்தை சுற்றிலும் போர் வீரர்களை கொண்டு வருவார்கள். அந்த பட்டணத்துக்கு போகிற வழியை எல்லாம் அடைத்து விடுவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை நீ என்ன செய், காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. மேலும் சொல்லுகிறார், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறை என்பது இங்கு எதை குறிக்கிறது என்றால் போர் உடைகளை குறிக்கிறது. போர் புரிவதற்கென்று சில உடைகள் உண்டு. நம்ம எல்லாரும் டிவியில பார்த்திருப்போம் இல்லையா? நிறைய போர் கவசங்கள் எல்லாம் போர் வீரர்கள் அணிந்து கொள்வார்கள். அந்த போர் உடைகளை எல்லாம் நீ கட்டிக்கொள், போருக்கு ஆயத்தமா நில்லு, உன் பலனை மிகவும் சிறப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் நினிவேயை பார்த்து சொல்லுகிறார். ஏற்கனவே நினிவே பட்டணம் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கின்ற போர் வீரர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். அவர்களிடத்தில் இருக்கிற போர் ரதங்கள் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது. நினிவே அவ்வளவு சீக்கிரம் யாருமே வீழ்த்த முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நாகு மூலமா என்ன சொல்றாரு, நீ இன்னும் அரணை என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும், நீ இன்னும் உன்னுடைய போர் வீரர்களை பலப்படுத்து அப்படின்னு சொல்லுகிறார். இது உங்களுக்கு வாசிக்கும் போது ஏதோ அறிவுரை சொல்வது போல உங்களுக்கு தெரிகிறதா, அல்லனா நக்கலா சொல்வது போல தெரிகிறதா? சொல்லுங்களேன். ஏற்கனவே நினிவே ஒரு மிகப்பெரிய பட்டணம், ரொம்ப போர் வீரர்களை கொண்ட பட்டணம், பலசாலிகள் கொண்ட பட்டணம். அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் என்ன செய்யணும், உன் போர் வீரர்களை பலப்படுத்தணும், உன்னுடைய ரதங்களை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுகிறார். நமக்கு ஒருவேளை ஒரு பக்கம் பார்க்கும்போது ஏதோ ஆண்டவர் அறிவுரை சொல்வது போல தெரியும். ஆனா ஆண்டவர் நினிவேக்கு அறிவுரை சொல்லல, நக்கலாக பேசுகிறார், கேலி செய்து பேசுகிறார். எப்பா, உன் பட்டணம் பெரிய பட்டணம், நீ பெரிய பெரிய போர் வீரர்களை வச்சிருக்கிய, இது காணாது. ஏன்னா சிதறடிக்கிறவன் வருகிறான், அவன் உன்னை காட்டிலும் அதிகமான போர் வீரர்களை கொண்டவன். ஆகவே நீ இன்னும் உன்னுடைய அரணை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும், பலப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நக்கலாக நினிவே பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நினிவேயின் போர் வீரர்கள், போர் ரதங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? எசேக்கியேல் புத்தகம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனம், இந்த 2 வசனங்களை பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23 பின்பாகத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன், அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் யந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தலைச்சீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாய் வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அசீரிய போர்ப்படை எப்படிப்பட்டது பாருங்க. அந்த காலத்துல எந்திரங்கள்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய போர்ப்படையை கொண்டது நினிவே பட்டணம். ஆனாலும் ஆண்டவர் நக்கலாக நினிவேயை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்னும் உன்னுடைய போர் வீரர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், நினிவேயை ஆண்டவர் அழிக்க போகிறார். நினிவேயின் மீது நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினதற்காக நினிவேக்கு ஆண்டவர் பழி வாங்க போகிறார். ஆகவே இங்கு நக்கலாக சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். இதுதான் 1வது வசனம். தொடர்ந்து நாம் 2வது வசனத்தை பார்க்கலாம். நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். முதல் வசனம் நினிவேயை பார்த்து சொன்ன ஆண்டவர், 2வது வசனம் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், யூதா மக்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யூதாவே, இஸ்ரவேலே, ஒருவேளை உன்னை வெறுமையாக்கினவர்கள் உன்னை அழித்து போட்டிருக்கலாம், உன்னுடைய திராட்சை தோட்டங்கள் எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்டிருக்கலாம்.
ஆனாலும் யாக்கோபின் மகிமையையும் இஸ்ரவேலின் மகிமையையும் நான் திரும்பி வர பண்ணுவேன், உன்னை திரும்பி நான் உயிர்ப்பிப்பேன்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். எதற்காக நினிவேயை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதற்கான பதில்தான் இந்த 2வது வசனம். ஏன்னா நினிவே அசீரிய படை இஸ்ரவேலை வெறுமையாக்கினார்கள், இஸ்ரவேலருடைய திராட்சை தோட்டங்களை எல்லாம் சீர்குலைத்து போட்டார்கள். ஆகவே ஆண்டவர் நினிவேயை அழிக்க போகிறார். ஒருவேளை நினிவே அழிந்து போனாலும் இஸ்ரவேல் ஜனம் காக்கப்படும். நினிவே பட்டணம் வீழ்ந்து போனாலும் யூதா பட்டணம், இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களின் பட்டணம் பாதுகாக்கப்படும், அதனுடைய மகிமை திரும்பி வரும், நான் திரும்ப உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போகின்றோம். இங்கு திராட்சை கொடிகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திராட்சை கொடிகள் என்பது வெறுமனே திராட்சை செடியை குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. இங்கு ஒப்புமையாக நாகும் தீர்க்கதரிசி எழுதுகிறார், திராட்சை கொடி என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது எங்க இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதுல 7வது வசனம் மட்டும் யாராவது ஒருவர் வாசிப்போம். ஏசாயா 5:7. போதும். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னும் ஆழமா நம்ம தெரியணும்னா 80ஆம் சங்கீதம் 80 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 80 8வது வசனத்திலிருந்து பாருங்க, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். எகிப்திலிருந்து திராட்சை கொடியை கொண்டு வந்தார்னா எதை குறிக்கிற வார்த்தை? இஸ்ரவேலர்களை குறிக்கிற வார்த்தை. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப திராட்சை கொடி என்பது இதுல இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த 2வது வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களாகிய திராட்சை கொடிகளாகிய என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நினிவே மக்கள் வெறுமையாக்கினார்கள், அழித்து போட்டார்கள், ஆனாலும் நான் திரும்ப அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் நாகும் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்குள்ளாக நாம் செல்வோம். இந்த 3வது வசனத்திலிருந்து நினிவேயினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. சரியா? ஒரு சப்ஹெட்டிங், குறுந்தலைப்பு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நினிவேயின் வீழ்ச்சி. 4 விதமாக நினிவே பட்டணம் எப்படி வீழ்ந்தது என்று சொல்லி இதற்கு அடுத்திருக்கிற வசனங்களிலே நாகும் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். 4 விதமான விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார். இதிலே முதல் விளக்கத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக நாம் நிறைவு செய்வோம். சரியா? முதல் விளக்கம், எப்படி நினிவே வீழ்ந்தது, அது எத்தனாவது வசனத்துல இருந்துன்னா நாகும் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இந்த முதல் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 4 விளக்கமும் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வரைக்கும் இருக்கு. சரியா? இதுல முதல் விளக்கத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் விளக்கம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். இப்போ 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? நினிவே ரதத்தை குறித்து பாபிலோன் ரதத்தை குறித்து சொல்லுகிறார். பாபிலோன் போர் படையை குறித்து சொல்லுகிறார். நினிவே போர் படையை குறித்து நம்ம எசேக்கியேல் 23:23 நம்ம பார்த்தோம். அதை காட்டிலும் பாபிலோனியர்களுடைய போர்ப்படை மிக மிக பலம் வாய்ந்தது. எப்படி பலம் வாய்ந்ததா? முதல் பகுதியை பாருங்க. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். இரத்தமயம் என்றால் செந்நிறம், சிவப்பு நிறம் கலந்ததாக இருக்கும். இந்த பாபிலோனியர்களுக்கு மிகவும் பிடித்த நிறம் என்னதுன்னா செந்நிறம், இரத்தாம்பரம் என்று சொல்லுவோம். சிவப்பு நிறந்த ஒரு கலர். சரிதானா? நம்முடைய பாஷையில சொல்ல போனா வாடாமல்லி கலர் என்று சொல்லுவார்கள். வாடாமல்லி கலர், அப்படிப்பட்ட ஒரு கலர் தான் இந்த பாபிலோனியர்களுக்கு பிடித்த ஒரு கலர்.
அந்த கலர்ல தான், அந்த நிறத்துல தான் அவர்களுடைய போர் உடைகள் இருக்குமா, அவர்கள் செய்கிற போர் கருவிகள் இருக்குமா. அதை பார்க்கும் போதே எதிராளிகள் பயந்து விடுவார்கள். ஏன்னா போர்க்களத்துல ஏற்கனவே ரத்தம் ஆறாதான் என்ன செய்யும், ஓடும். போர்க்களத்துல ஏற்கனவே ரத்தம் ஆறாதான் ஓடும். இதுல இவங்க வேற தன்னுடைய உடைகள், தன்னுடைய போர் கருவிகள் எல்லாவற்றிலும் அந்த செந்நிறத்தை அவங்க பார்க்கும்போது, கொண்டு வந்து அதை எதிராளிகள் பார்க்கும்போது மிகவும் பயப்படுவார்கள். ஆகவேதான் இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார், அவர்களுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் இரத்தமயமாகும், அது செந்நிறத்திலே இருக்கும். தொடர்ந்து எழுதுகிறார் பாருங்கள், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். கேடகம் மட்டும் செந்நிறம் கிடையாது, அவங்களுடைய உடை முதற்கொண்டு, போர் உடை முதற்கொண்டு சிவப்பு நிறத்திலே அது காணப்படும் என்று சொல்லி இங்கு அழகாக வர்ணிக்க கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இது எதை குறிக்கிறது? இந்த சிவப்பு நிறம் செந்நிறம் என்பது வயலன்ஸை குறிக்கிறது. வயலன்ஸ் என்றால் ஒரு போரின் கொடூரமான ஒரு சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த செந்நிறம் உடை பாபிலோனியர்கள் அணிந்து வருவது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் போர் செய்தால் மிக கொடூரமாக இருக்கும். அந்த போரினுடைய விளைவு, அந்த சண்டையினுடைய விளைவு எதிராளிகளுக்கு அது திரும்பவும் எழுந்திருக்க கூடாதபடி ரொம்ப கொடுமையா இருக்கும் என்பதை குறிக்கும் விதமாக இங்கு தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறார். தொடர்ந்து பாருங்கள், அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதா இருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். இந்த பாபிலோனியருடைய ரதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், ரதத்தின் சக்கரத்திலே ஈட்டிகள் மிக கூர்மையாக அவர்கள் அடித்து வைத்திருப்பார்கள். நம்ம டிவியில இன்னும் படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம், புகைப்படங்கள்ல, பிள்ளைகளுடைய பாட புத்தகங்கள்ல பழங்கால நாட்டு மன்னர்கள் எவ்வாறு தங்களுடைய போர் ரதங்களை வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்திருப்போம். அவங்களுடைய சக்கரத்துல பாத்தீங்கன்னா ஈட்டி நீண்டு கொண்டு மிகவும் கூர்மையாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, எதிராளி பக்கத்துல வரும்போது, எதிராளியினுடைய ரதங்கள் பக்கத்துல வரும்போது, ஒருவேளை எதிராளியுடைய ரதம் மரத்திலே செய்யப்பட்டால் அந்த ஈட்டி அந்த ரதம் எதிராளியினுடைய மரத்திலே செய்யப்பட்ட ரதத்தை என்ன செய்யும், சின்ன பின்னமாக்கிவிடும், வெட்டிவிடும், அதை துண்டு துண்டாக நறுக்கிவிடும். ஆகவே எளிதிலே வெற்றி பெற்று விடலாம். ஆகவே பாபிலோனியர்களுடைய போர் ரதங்கள் அப்படிப்பட்டதா இருந்தது. ஆகவேதான் இங்கு சொல்லுகிறார், அந்த ரதங்கள் வரும்போது அக்கினி ஜுவாலைகளை கக்கும். அக்கினி ஜுவாலைகள் என்ன, தீப்பொறி. அந்த பாபிலோனியருடைய ரதம் வரும்போதே தீப்பொறி வரும் அப்படின்னு சொல்லி இங்கு தீர்க்கதரிசி அழகாக வர்ணிக்கிறார். ஏன் இவ்வளவு தூரம் வர்ணிக்க வேண்டும் என்றால், நினிவே பட்டணத்தார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க தான் மிகப்பெரிய பலசாலிகள், எங்களை அழிக்க யார் வருவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களை காட்டிலும் மிக மிக பலம் வாய்ந்த பாபிலோனிய படை வருகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இவ்வளவு தூரம் அங்கு வர்ணிக்கிறார். பாபிலோனிய படைகளை குறித்து அங்கு வர்ணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 4வது வசனம், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி, வீதிகளில் இடசாரி வலசாரி வரும், அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். இங்கு ரதங்களை குறித்து இன்னும் அதிகமாக நாகும் தீர்க்கதரிசி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? வெறுமனே பாபிலோனிய படை அந்த அரண் சொன்னோம் இல்லையா, மதில் சுவர், அதற்கு வெளியே மட்டும் நின்று விடுவது அல்ல, உங்களுடைய பட்டணத்துக்கு உள்ளாக வந்து தெரு தெருவாக வருவார்கள். தெரு தெருவாக அவருடைய ரதங்கள் ஓடும். கடகடகடன் சொல்லி சத்தம் கேட்கும். தெரு தெருவா அங்கும் இங்கும் ஓடி உங்களுடைய பட்டணத்தை சீக்கிரத்திலே அழித்து போடுவார்கள் என்பதை குறிக்கும் விதமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இதையெல்லாம் நீங்க சற்று கற்பனை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு பாபிலோனிய படை நினிவே பட்டணத்தை தோற்கடிப்பதற்கு மிகவும் தீவிரித்து வரப்போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 5வது வசனத்தை நம்ம தியானிப்போம். 5வது வசனம், அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான், அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள், மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். இப்ப இந்த 5வது வசனத்துல யாரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு? நினிவேயை குறித்து சொல்றார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாபிலோனிய படையை வர்ணித்த தீர்க்கதரிசி 5வது வசனத்துல நினிவேயை குறித்து சொல்றார். பாபிலோனிய ரதங்கள் எப்படியெல்லாம் வரும்போது நினிவேயினுடைய படை வீரர்கள், நினிவேயினுடைய ராஜாவினுடைய இருதயம், நினிவேயினுடைய படை தலைவர்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க எழுதுகிறார். சொல்றாரு, அவன்
அவன் என்கிற வார்த்தை இங்கு யாரை குறிக்கிறது என்றால் நினிவே பட்டணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆங்கிலத்திலே ஷீ என்று சொல்லப்படுகிறது, அவள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு தேசத்தை குறிப்பதற்கு பெண்மையை பயன்படுத்துவார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு நன்றாக தெரியும். சமூக அறிவியல் பாடல் புத்தகங்கள்ல, சோசியல் புத்தகங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு தேசத்தை குறிப்பதற்கு பெண்மையை பயன்படுத்துவார்கள், பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் தன் பிரபலஸ்தர், பிரபலஸ்தர்னா படை தளபதிகள். சரியா? இப்ப நினிவே ராஜா பாபிலோன் ராஜாவை வருகிறதை எல்லாம் பார்க்கும்போது இந்த நினிவே ராஜா படை தளபதிகளை வர சொல்றான். ஏன்னா எதிர்பாராத விதமா போர் நடக்க போகுது. இப்ப படத்தளபதிகளை கூட்டி எப்படியாவது இந்த போரை தடுப்பதற்கு, போரை எதிர்ப்பதற்கு படைகளை பலப்படுத்த வேண்டும். அப்ப பிரபலஸ்தரை அவன் நினைவு கூறுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நினைவு கூறும்போது பிரபலஸ்தர், அந்த படை தளபதிகளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் பாருங்க. அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி. இதையெல்லாம் கேட்கும் போது ராஜா மட்டும் கலங்க மாட்டாரு, படை தளபதிகள் முதற்கொண்டு கலங்கி நிற்பார்கள், தங்கள் நடைகளில் இடறுவார்கள். அப்படின்னா அவங்க என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாம நடுங்கி நடுங்கி நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள், மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். தங்களால் முடிந்த வரை அந்த பாபிலோனிய படையை எதிர்த்து போரிடுவதற்கு அந்த அலங்கம் பக்கத்துல, மதில் சுவர் பக்கத்துல தடுப்பு சுவரை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கு தீர்க்கதரிசி எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 6வது வசனத்தை நாம வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போம். இந்த வசனத்தை இங்கு நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஆறுகளை பாபிலோனியர்கள் திறந்து விடுகிறதை இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். சரிதானா? ஒரு பக்கத்துல நினிவே அரசன், நினிவே படத்தளபதி எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், எப்படி எதிர்த்து போரிட போகிறோம் சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருக்கும் போதே பாபிலோனிய படை ஒரு பக்கத்துல உள்ளோடி தெரு தெருவா ரதங்கள்ல வருவாங்க, இன்னொரு பக்கம் இந்த நினிவே பட்டணத்தை சுற்றி இருக்கிற ஆறுகளின் மதகுகளை என்ன செய்வாங்க? திறந்து விடுவார்கள். அப்ப என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க. நினிவேயை சுற்றி ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன ஆறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? நினிவேக்கு கிழக்கே, அசிரியாவுக்கு கிழக்கே ஒரு ஆறு ஓடுகிறது அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். ஆங்கிலத்தில் டைகிரிஸ் என்று சொல்வார்கள். சரியா? தமிழிலே இதக்கேல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் டைகிரிஸ் ரிவர், டைகிரிஸ் நதி என்று சொல்லுவார்கள். இந்த நதி ஒரு பெரிய நதி, நினிவேயை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. நினிவேயை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற அதே சமயத்துல இந்த நதியிலிருந்து பல கிளைகள் பிரிந்து நினிவே பட்டணத்துக்குள்ளாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரியா? எப்படி நமக்கு தாமிரபரணி ஆறு ஒரு ஓரமா அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, அப்படிதானே? தாமிரபரணி ஆறு. ஆனா அதே சமயத்துல அது பக்கத்துல இருக்கிற பட்டணங்கள், கிராமங்களும் பயன்பெறும் விதமா சில கால்வாய்களை என்ன செய்வாங்க? வெட்டி அந்த தண்ணியை திருப்பி விடுவாங்க. அதே போலதான் நினிவே பட்டணம். நினிவே பட்டணத்தை சுற்றி இதக்கேல் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பட்டணத்துக்கு உள்ளேயும் நல்ல செழிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இதக்கேல் ஆறிலிருந்து சில தண்ணீரை திருப்பி விடும்படியா சில கிளை ஆறுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த காலத்துல பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அசீரியாவை ஆண்ட சனகரிப் ராஜா, இந்த சனகரிப் ராஜா 2 டேம கட்டினானா. இந்த நினிவேயை செழிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படிக்கு, நினிவே பட்டணத்தை நல்லா பசுமையா மாற்றும்படிக்கு 2 டேம கட்டினானா. இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? பாபிலோனியர்கள் வந்த உடனே அந்த டேம தான் முதல்ல என்ன செஞ்சாங்க? திறந்து விட்டாங்க. யோசித்து பாருங்க, ஒரு டேம திறந்து விட்டா அந்த தண்ணியை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. மடை திறந்த வெள்ளம் போல வேகமாக ஓடி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் நினிவே அன்றைக்கு தள்ளப்பட்டதை நாம் நாகும் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கின்றோம். ஆகவே ஆறுகள் மதகுகளின் திறக்கப்படும் போது அரண்மனைகள், வீடுகள் எல்லாமே கரைந்து போகும் என்று இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். கடைசியாக 7வது வசனத்தை மட்டும் நாம் பார்ப்போம். 7வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானம் ஆயிற்று, அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு
புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள். இங்கு அவன், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வார்த்தை நினிவே மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, நினிவே அரசியை, அதாவது ராஜாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. நினிவேயின் ராஜா பாபிலோனிய மன்னனால் சிறைபிடித்து போகப்படுவதற்கு இப்ப எல்லா வாய்ப்புகளும் வந்துவிட்டது. அதே சமயத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய தாதிமார்கள்லாம் இங்கு யாரை குறிக்கிறது என்றால் நினிவே மக்களை குறிக்கிறது. சரியா? அவன் அப்படிங்கிற வார்த்தை நினிவே ராஜாவை குறிக்கிறது. தாதிமார் அப்படிங்கிற வார்த்தை நினிவே மக்களை குறிக்கிறது. அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், ஐயையோ எங்கள் பட்டணம் அழிந்து போகிறதே அப்படின்னு சொல்லி மார்பிலே அடித்து கொண்டு அவங்களோடு கூட என்ன செய்வாங்களாம், போவார்களாம். அவர்களோடு கூட போவார்களாம். அப்படி போகும்போது கூக்குரலிடுவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதுகிறார். அந்த கூக்குரலுக்கு சம்பந்தமா ஒரு பறவையை பயன்படுத்துகிறார். என்ன பறவை? புறா. புறா அப்படிங்கிற அந்த பறவையை ஏன் இங்கு பயன்படுத்துகிறார் என்றால், புறா அந்த சத்தத்தை எழுப்பும் போது நம்ம எல்லாரும் கேட்டு இருக்கிறோம், அப்படிதானே? புறா கூட்டுல இருந்து அப்படி ஒரு மாதிரி உருமும், அப்படிதானே? உரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உருமும். அந்த விதமான சத்தத்திற்கு யாருடைய சத்தத்தை ஒப்பிடுகிறார் என்றால் நினிவே பட்டணத்தினுடைய அலறல் சத்தம், நினிவே பட்டணத்தினுடைய புலம்பல் சத்தம். புறாவின் சத்தத்தை போல கூக்குரலிட்டு அந்த மக்கள் அலறுவார்கள், புலம்புவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொல்லி இங்கு நாகும் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இதுதான் நினிவே பட்டணம் எவ்விதமாக அழிய போகிறது என்பதற்கான முதல் விளக்கம். சரியா? இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நம்ம நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாஸ்தவம் இல்லையா? ஆனாலும் இஸ்ரவேல் யாக்கோபினுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு இந்த விதமான அழிவு ஏற்பட்டாலும் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களுக்கு, கர்த்தரை நம்புகிற மக்களுக்கு கர்த்தர் அரணானவர், பாதுகாப்பா இருப்பவர் அப்படிங்கிறத நமக்கு இதிலிருந்து கற்றுத்தருகிறார். அதே வேளையில ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்பது மிகவும் கொடூரமாக இருக்கும். அதையும் நம்ம மறந்து போக கூடாது. ஆண்டவர் ஒரு பக்கம் நம்மளை பாதுகாக்கிறவர் தான், ஆனா கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் ஆளாக்கப்படும் போது அதனுடைய விளைவு மிக பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கு நினிவே பட்டணம் எல்லாரையும் காட்டிலும் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நினைத்தது. ஆனா பாபிலோனியர்களால் வீழ்ந்து போனது காரணம் கடவுளுடைய நியாய தீர்ப்பு நினிவேயின் மீது வந்தது. நாம் அதற்கும் எச்சரிக்கையா இருந்து ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேதாகம பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள கடவுளை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற பாதுகாப்பை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.